அன்பானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තනි මේ දවස්වල සුබපතල පිළිගන්නවා. கர்த்தர் எங்களை ஒரு புதிய மாதத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. උන්වහන්සේ අප අලුත් මාසයක් තුළ ගෙනවිත් තිබෙනවා. இந்த நாள்லயும் தியானமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. උන්වහන්සේ අපිට මේ දවසේ වචනයක් කියනවා. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, ඔයාලා මතෙව් සුභාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනේ බැලුවා නම්, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். සිතින් පවිත්‍රව සිටින්නෝ ආශිර්වාද ලද්දෝය මක් නිසාද ඔවුන් දෙවියන් වහන්සේ දකින්නෝය. கர்த்தரை நாங்கள் தரிசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னா எங்க இருதயத்துல சுத்தம் அவசியம். අපිට උන්වහන්සේව දකින්න ඕනේ නම් අපේ ඇතුළාන්තය තුළ වෙලා පවිත්‍ර භාවයක් ஆனா வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. වචනේ ඒකයි කියන්නේ අපි පවිත්‍ර නැත්නම් අපිට උන්වහන්සේව බලන්න බෑ. இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரோட பேசணும், அவரோட இருக்கணும் அப்படின்னா நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். උන්වහන්සේව දකින්න ඕනේ, උන්වහන්සේත් එක්ක කතා කරන්න ඕන නම් අපි පවිත්‍රව සිටිය යුතුයි. எங்கள் இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். අපේ ඇතුළාන්තය වෙලා පවිත්‍රව තිබිය යුතුයි. நாங்கள் கர்த்தரோட எந்த நேரம் உறவுல இருந்தா தான் அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கனும் நாங்க அதை தக்க வச்சு கொள்ளலாம். අපි ඇවිල්ලා උන්වහන්සේත් එක්ක අපි සිටින්න නම් අපි ඇවිල්ලා පවිත්‍රව අපි තබා ගත යුතුයි. பாருங்க, எனக்கு நான் ஜெபிக்கும் போது சில நேரங்கள்ல பிரசன்னத்தை உணரல, கர்த்தரை நான் தரிசிக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப வேதனை ஆயிரும். සහෝදරයට ඇවිල්ලා යාඥා කරන විට උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ උතුල ආවේ නැත්නම් උන්වහන්සේගේ ප්‍රශංසාව ආවේ නැත්නම් එය ඇවිල්ලා රැඳී සිටිනවා. ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிஸினால, ரொம்ப ஒரு காரியங்கள்னால எனக்கு சரியாய் கர்த்தரோடு இருக்க முடியாது போன நேரங்கள் இருக்கிறது. සහෝදරයට ඇවිල්ලා ඒ විශේෂ සිටිය නිසා උන්වහන්සේගේ අභිමුඛයට යන්න බැරි වාතාවරණයක්. பிசாசு அப்படிதான் கர்த்தரை விட்டு எங்களை தூர கொண்டு போயிருவான். යක්ෂයා එලෙසයි උන්වහන්සේගෙන් අපි ඈත් කරන්නේ. இப்ப நான் ஒரு நாள் ஜெபிக்க உட்காரும் போது எனக்கு எனக்கு கர்த்தரை தரிசிக்க முடியாதபடி ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம் எனக்கு இருந்தது. සහෝදරයට දවසක් එවැනි ලෙස යාඥා කරට උන්වහන්සේට දකින්න බැරි ලෙස එවැනි බාධාවක්. இப்ப நான் என்னை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். ඒ ඇවිල්ලා ඇව උන්වහන්සේට කැප කළා යාඥා කළා. கர்த்தாவே, நான் அறிந்து அறியாமல் செய்த பாவத்தை மன்னிங்க, ස්වාමිනේ මම දැන නොදැන කළා පාපයන් කමා என்னை කරන්න. பரிசுத்தப்படுத்துங்க, මා පවිත්‍ර என்னை කරන්න. முழுமையாய் பரிசுத்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு அழுது கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னே මුළු මුනින්ම ඇයව ඇවිල්ලා පවිත්‍ර භාවයට කැප කරයින් அந்த පසු இடத்துல தேவ பிரசன்னம் உண்டு, கர்த்தரை தரிசிக்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு கிடைத்தது. ඒ උන්වහන්සේගේ අභිමුඛත්වය තුළ පිරීලා ඒ ස්ථානයේ උන්වහන්සේව දකින්න කරුණාව ලැබුණා. இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்க்கணும், கிறிஸ்துவை தரிசிக்கணும்னா நம்ம இருதயம், நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தாதான் மாத்த முடியும். අප ඇවිල්ලා උන්වහන්සේව දකින්න ඕනේ, කතා කරන්න ඕන, අපේ ජීවිතය ඇවිල්ලා පවිත්‍රව තිබෙන්න යුතුයි. இன்னைக்கு நம்ம எப்படியும் வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னு வாழக்கூடாது. අප ඇවිල්ලා කොහොමරි ජීවත් වෙලා යමු කියලා ජීවත් වෙන්න හොඳ නැහැ. நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் அவரை தரிசிக்கலாம், அவரோட கூட செல்ல முடியும். අපි පවිත්‍රව සිටියොත් තමයි උන්වහන්සේ බලන්න ඕනේ, බලන්න පුළුවන්, ඒ වගේම උන්වහන්සේත් එක්ක ගමන් කරන්න පුළුවන්. இன்னைக்கு அதனால இன்னைக்கு நீங்க எப்படி இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, මෙතෙක් ඔයාලා කොහොම සිටියත් කමක් නැහැ. இன்னைக்கு பரிசுத்தமா வாழ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. පවිත්‍රව ජීවත් වෙන්න ඔයාලා ජීවිතේ කැප කරන්න. அவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிச்சோம்னாலே நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டுருவோம். උන්වහන්සේට ප්‍රිය ලෙස ජීවත් වෙන විටම අපි පවිත්‍ර කරගන්න පුළුවන්. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கனாலே நாங்க ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு ஏற்ற விதத்துல வாழ ஆரம்பிச்சிருவோம். උන්වහන්සේ කැමති වෙන්න කොයි වගේද කියලා අපි සිතුවොත් ඒ වගේ අපි ජීවත් වෙන්න இன்னைக்கு පුළුවන්. பரிசுத்தமா வாழ உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? පවිත්‍රව ජීවත් වෙන්න ඔයාලා උන්වහන්සේ කැප කරන්න. எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, අපගේ ශුද්ධාත්මයන් நீங்க எங்கள் பரிசுத்த அலங்காரத்தினால அலங்கரிக்கிறதவனா இருக்கிறீங்க. ඔබ වහන්සේ පවිත්‍ර වස්ත්‍රයෙන් අපි ඔබ වහන්සේ පුරවනවා. கர்த்தாவே, இந்த நாள்ல யாரெல்லாம் நான் பரிசுத்தமா இருக்கணும், என் இருதயம் பரிசுத்தமா சுத்தமா இருக்கணும்னு ஒப்பு கொடுத்தாங்களோ, ස්වාමිනේ මේ දවසේ කවුරු මම මගේ සිත පවිත්‍ර වෙන්න ඕනි කියලා කැප කරනවා. இன்னைக்கு பாவத்தை அறிக்கையிட்டு யாரெல்லாம் அதை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ, ඒ පාපේ කියලා කවුරු කමාවිල්ලලා මේ දවසේ යාඥා முழு කරනවා. இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்காங்களோ, කවුරු එයාලගේ සිත ඔබ වහන්සේට කැප இந்த කරනවා. நாள்ல நீங்க அவங்கள தரிசிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். මේ දවසේ ඔබ වහන්සේ ඒ දරුවන්ට පෙන්වන්න යන නිසා ස්තුතියි. உங்களோட பிரசன்னத்தினால இந்த பிள்ளைகளை நீங்க நிரப்ப போறதற்காக ஸ்தோத்திரம். ඔබ වහන්සේගේ අභිමුඛත්වය තුළ මේ දරුවන්ව
පුරුවන් නිසා ස්තුතියි. கத்தாவே இந்த நாள்லே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை செய்றீங்களே நன்றி. සාමනි මේ දවසේ ඔබ වහන්සේ දේ කරන්න නිසා ස්තුතියි. பரிசுத்தப்படுத்தி உம்மை தரிசிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் மாற்றி விட்டுருங்க. පවිත්‍ර කළා ඔබ වහන්සේව දකින්නව පිණිසේ දරුවන් ඔබ වහන්සේ වෙනස් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.